இந்த பழைய ஏற்பாட்டில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல சட்டங்களை கொடுத்தார் இல்லையா? மோசேயின் மூலமாக தேவன் அந்த ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுத்தார், பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம்னு பேர் அதுக்கு. அந்த மோசே கொடுத்ததான அந்த சட்டங்களை படித்தா அதில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, உன் சகோதரனை சிநேகித்து, உன் எதிராளியை பகைப்பாயாக. இது கட்டளை, இது பிரமாணம். பொதுவாக இந்த பிரமாணத்தை பற்றி நம்ம ஆழமாக தியானித்தா, இந்த கட்டளைகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தெய்வபக்தி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வழிகள்லாம் என்னென்னு தெரியாதவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தன் சகோதரனையே பகைத்து, தன்னோடு கொடுக்கிற தன் சகோதரியையே பகைத்து, கூட பிறந்தவனையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருதயம் கடினமாக இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சட்டங்கள் கொடுக்கப்படுது. நான் ரொம்ப டீப்பாக போகலை, நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியும்படி பேசுகிறேன், நல்லா கவனிங்க. அப்போது சட்டங்கள் யாருக்கு கொடுக்கப்படுது, ஏன் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளலை. அதனால் அவங்களுக்குள்ளேயே கொலைகள் நடக்குது, குடும்பத்துக்குள்ளேயே கொலைகள் நடக்குது. அப்போ அவங்க இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் சகோதரனை நேசிப்பா, உன்னுடைய எதிராளியை வேணால் நீ பகைச்சிக்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இது சட்டம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விளக்கும் போது என்ன சொல்கிறாங்க? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் எதிராளியை பகைப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் எதிராளிகளை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சரியா? உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை வேதனைப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் நினைக்கலாம் கான்ட்ரவர்சியலாக இருக்குதே, பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்கு நிச்சயமாக ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. நல்ல கவனிங்க, அது சட்டம். அன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருந்துச்சு. இன்றைக்கும் அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு தான் இருக்குது. சரியா? அது சட்டம், மோசேயின் மூலமாக வந்தது சட்டம். ஆனால் கர்த்தர் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் வைத்து இந்த உபதேசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் தேவனுடைய மகன்களும் மகள்களுமா இருக்கிறதுனால, நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் அதை சொல்லும்போது ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுது புத்திரராக இருக்கிறீங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்கள் வாழும்போது தான். உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறாங்க. உங்கள் பிதா, உங்கள் அப்பா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா, பரமண்டலங்களில் இருக்கிற உங்கள் அப்பா இரக்கமுள்ளவராக இருக்கிறாங்க. அவங்க நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகள்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகள் தான். நீங்கள் அவருக்கு மகனும் மகள்களுமாகத்தான் இருக்கிறீங்க. அப்போது ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தானே பிள்ளையும் இருக்கணும். தகப்பன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல பிள்ளைகளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். தகப்பன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல பிள்ளைகளும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். அவர் தான் முதற் பேரானவர். முதற் பேரானவர்னா மரித்தோரிலிருந்து எழும்பின முதற் பேரானவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ன். அப்போது ஃபர்ஸ்ட் பார்னுக்கு பின்னால் வர்ற எல்லாருமே அவருடைய பிரதர்ஸ் தானே. இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலை. இதெல்லாம் எபிரேயரில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு நாம் சகோதரராக இருக்கிறோம், பரம தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறதான அந்த சுபாவம் நமக்குள்ளே வேணுமே. நிறைய நேரம் என்ன நம்ம நினைக்கிறோம், நான் எப்படி இருந்தாலும் அவருக்கு பிள்ளை தாங்க, நான் எப்படி வாழ்ந்தாலும் அவருக்கு பிள்ளை தாங்க, பிள்ளை தாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு. கவனிக்கிறீங்களா? பிள்ளை தாங்க நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. அந்த கெட்ட குமாரன் சொல்கிறோமே, இளைய குமாரன் சொல்கிறோமே, அவன் தகப்பனை விட்டு போயிட்டான் தூரமாக. பிள்ளை தான். ஆனால் தகப்பனை விட்டு வெகு தூரம் போயிட்டான். இப்படி வெகு தூரம் போன அவனுக்கு பின்னால் தகப்பன் போல
என் பிள்ளை தானே அப்படின்ட்டு அவனை தேடிக்கொண்டு பின்னால் போகலை. அவன் மனம் திரும்பி தகப்பனை தேடி மீண்டும் வீட்டுக்கு வர வேண்டியது அவனுக்கு தான் அவசியமாக இருந்துச்சு. கவனிங்க. அதனால தான் தகப்பன் தூரத்தில் மகன் வருவதை கண்ட உடனே சந்தோஷப்படுறார். என்ன சந்தோஷம்னா, செத்து போனவன் அவங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், பொல்லாத வழிகளை தெரிஞ்சுக்கிட்டான், செத்துட்டான். என்னை போல என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை தன் சுய இச்சையின்படி வாழ போயிட்டான், செத்துட்டான்னு சொல்கிறார் அவங்க அப்பா. இறந்துட்டான், செத்துட்டான். இப்போ அந்த பையன் வரும்பொழுது அது வெளிப்படுது பாருங்கள். என் மகனாக இவன் மரித்து போனான், இப்பொழுது மீண்டும் உயிர்த்தான். எப்போ மீண்டும் உயிர்த்தான்? அவன் திரும்பி தகப்பனிடத்தில் வரும்பொழுது தான். கவனிக்கிறீங்களா? நிறைய இன்றைக்கு பிரசங்கங்கள் எப்படி இருக்குது? நம்மெல்லாம் கிருபையில் இருக்கிறோம், ஹைப்பர் கிரேஸ், அதீத கிருபையில் இருக்கிறோம். ஆனால் எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு அவர் தகப்பன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தப்பு, தவறு, தவறான பிரசங்கம், தவறான போதகம். ரொம்ப அழகாக பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனை பட்சபாதமில்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை உங்கள் அப்பாவாக நீங்கள் கொண்டிருக்கிறபடியினால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் பயத்தோடே இருக்கு. எனக்கு அவர் அப்பா அப்படின்னு நான் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி அப்பா பிதாவே அப்படின்னு நான் கூப்பிடும்போது ஒன்றை மறந்துடக்கூடாது. அவருடைய பிள்ளையாய் நான் இருப்பதற்கு நான் பாத்திரமாக வாழணும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் தான் என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறது என்றாலும் அந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் நான் நிலைச்சிருக்கணும். நான் பிள்ளை தானே அப்படின்ட்டு என் மனம் போன போக்கில் நான் வாழ முடியாது. பாருங்கள், சத்ருவை நேசிப்பதற்கே கர்த்தர் எதை கொண்டு வராங்க? நீங்கள் பரம தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கணுமேனு அந்த உறவை தான் கொண்டு வந்து பேசுகிறாங்க. பாருங்கள், கவனிக்கிறீங்களா? உங்கள் சத்துருக்களை நேசிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது அந்த இடத்துல அவர் கொடுக்குற காரணம் என்னென்னா, நீங்கள் உலகத்து மனுஷர் இல்லை, நீங்கள் பரம அப்பாவுடைய பிள்ளைகள். உங்கள் அப்பா அப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. அவர் எதிராளியை நேசிக்கிறாரு, விரோதிகளை நேசிக்கிறாரு, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்முடைய சுபாவத்தினாலே நம்ம தேவனுக்கு அந்நியராகவும் தேவனுக்கு விரோதிகளாகவும் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? அப்போ அதுதான் அவருடைய குணம், இரக்க குணம், அன்பு, கிருபை, காருண்யம். அப்போ இது அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற எனக்கு வேணுமா இல்லையா? நிறைய விஷயம் இருக்குது இந்த பிள்ளை தகப்பனுடைய உறவை பற்றி பேசுவதற்கு. யோவான் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீங்கள் பரம தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருடைய வித்து உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது, பாவம் செய்ய மாட்டீங்க. கவனிக்கிறீங்களா? ஸோ பாவம் செய்கிற எவனும் தேவனை அறியாமல் இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அன்பு இல்லாதவனே தேவனை அறியாமல் இருக்கிறான். அன்பே இல்லை, இன்னும் அக்கிரமத்தில் இருக்கிறோம், இன்னும் பாவத்தில் இருக்கிறோம். பாவம்னா என்னங்க? இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடியதான தீமை தானே. அநேகமாக எந்த பாவமாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், பொய்யாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், அதனால் இன்னொரு மனிதன் பாதிக்கப்படுறான் இல்லையா? அப்போ சின்ன பேசிக்காக அன்பு இல்லாமல் தான் வருது. அன்பு இருந்தால் பாவம் இருக்காது. அப்போ அன்பே இல்லாதவன் தேவனை அறியான். அப்போ தேவனை அறியாத ஒரு மனிதன் எப்படி அவரை அப்பான்னு சொல்ல முடியும்? கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு போகலாம், எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? அப்பான்னு கூப்பிடணுன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். சரியா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கணும். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கணும். விசுவாசத்தினால நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். கவனிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். சரியா? அப்போது அப்பா பிதாவே நம்ம கூப்பிடுறோன்னா அந்த ஸ்தானம் எவ்வளோ விலையேற பெற்றது, எவ்வளோ விசேஷமானது. அப்பாவுக்கு நேர் எதிரான குணங்கள் எனக்குள்ளே இருக்குமானால், எங்கள் அப்பா கிட்ட இல்லாத பொல்லாத துன்மார்க்கமான குணங்கள் எனக்குள்ளே இருக்குமானால்
நான் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட பாத்திரவான் அல்ல. அதைத்தான் அந்த தூரத்தில் ஓடி போனதான அந்த என்னை இளையகுமாரன் நினைக்கிறான். அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன்? அவரை விட்டு விலகிட்டேன். இப்போ அவருடைய சுபாவம் எனக்குள்ளே இல்லை. எங்கள் அப்பா பூரண சர்க்குணர், நானோ வேசிகள் இடத்துல என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டேன். இப்போ நான் ஒன்று செய்வேன், மனம் திரும்புவேன். ஸோ இதெல்லாம் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, we have to live like our father. அவரை போல நான் பரிசுத்தராகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அப்படித்தானே பைபிள் சொல்லுது.